பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு தொடக்க விழா தமிழகம் முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கட்சி கொடியேற்றியும் இனிப்பு வழங்கியும் பாமக நிர்வாகிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டு மக்களின் உரிமை குரலாக விளங்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று 38ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையொட்டி சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி கொடியேற்றினார். பின்னர் மரக்கன்றினை நட்டு வைத்த அவர் அன்னதான நிகழ்ச்சியையும் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே பல நன்மைகளை செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அவர் பாமகவை ஊக்குவித்து வரும் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தமிழ்நாட்டின் வரலாற்றை பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு எழுத முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக நீதி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி, நீர் மேலாண்மை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி, மது ஒழிப்பு மதுவிலக்கு கொள்கை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி, வேளாண் வளர்ச்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி, 108 ஆம்புலன்ஸ் என்றால், தேசிய கிராமப்புற சுகாதாரம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி பல சாதனைகள் தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு அளித்து தமிழ்நாட்டை பல நன்மைகள் இன்னும் செய்ய வேண்டும். எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து எங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்திருக்கிறோம். வட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார், பகுதி செயலாளர் நிர்மல்ராஜ், மாவட்ட தலைவர் பச்சையப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காயாரம்பேடு பகுதியில் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை பாமக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். திண்டிவனத்தில் சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் பாலாஜி தலைமையில் 38ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடிய பாமகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதேபோல் கடலூரில் மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் கட்சி கொடியேற்றியும் இனிப்பு வழங்கியும் பாமகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மக்களின் உரிமைகளை காக்கவும் உடைமைகளை பாதுகாக்கிடவும் தமிழின போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சீரிய தலைமையிலே 37 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்று வெற்றி நடை போட்டு 38ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றோம். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. ஆற்காடு மற்றும் வாலாஜாவில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் இளவழகன் தலைமையில் 38ஆம் ஆண்டு தொடக்க நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நகர செயலாளர் வேல்முருகன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பாமகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறையில் மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் பாமகவினர் ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். பெரம்பலூர் மாவட்டம் கீழப்பெரம்பலூரில் பாமகவினர் வெடி வெடித்து 38ஆம் ஆண்டு தொடக்க நாளை கொண்டாடினர். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடி ஏற்றப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் வேப்பூர் ஒன்றியம் கீழப்பெரம்பலூர் ஊராட்சியில் இன்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையாவின் ஆணைக்கிணங்க பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கி 38ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாட்டாளி மக்களினுடைய கொடியும் வன்னியர் சங்க கொடியும் ஏற்றி மக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் பகுதியில் மாநில அமைப்பாளர் வடிவேல் கவுண்டர் தலைமையில் பாமக ஆண்டு விழாவையொட்டி கட்சி கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது.